அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. என்னடா இப்படி அசிங்கமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தானே பாக்குறீங்க. இதுவே அசிங்கம். நான் ஒருத்தன் படம் பூரா 2 மணி நேரமா இதை மேனரிசம்னு சொல்லி மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். பார்க்க தார்டிட் மாதிரி இருக்காரு. இவர் பேர் தான் மார்ட்டின். என்னடா பாக்குறதுக்கே படுபயங்கரமா இருக்கிற, நீ எல்லாம் பொழக்கிறதுக்கே 2 நாள் ஆயிருக்குமே. ஓ பேர் என்ன? இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, மண்ட கோளாறு மார்ட்டின். இவரை வச்சு ஆக்ஷன் படம் எடுக்கிறேன்னு சொல்லி பாக்குற நமக்கு ஆஸ்துமா வர அளவுக்கு ஒரு படம் எடுத்து வச்சிருக்கானுங்க. இப்படி ஒரு ஆக்ஷன் படத்தை நாடி நரம்பு ரத்தம் இதுல எல்லாத்தையும் வந்துட்டு ஆக்ஷன் வெறி ஊர்னவனால தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரா எடுத்துருப்பான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா வேற யாரு, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான். ஐயோ அப்படியே மூஞ்ச பாரு. ஐயோ அர்ஜுன் சாரோட சொந்தக்கார பையன் தான் அவரு. அதுக்காண்டி இப்படி அசிங்கப்படுத்துற மாதிரியே படம் எடுத்து வைக்கிறது. சார், நீங்க லியோதாஸோட சித்தப்பாங்கனால உங்களை நான் செய்யாம விடுறேன், பட் இவனை நான் செஞ்சுட்டு தான் விடுவேன். தலைவரே இந்த இடம் தான் தெரியலீங்க, ஆடாடும் மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஆக்சுவலா அது வந்துட்டு ஒரு கன்னட படம் தான். கன்னட சினிமாவுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு 7ஆம் பொருத்தம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களாம் நம்மளுக்கு அங்காளி பங்காளி மாறிவே. அது ஒரு காலம். அந்த கன்னட ரோஸ்ட் வீடியோலாம் பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு வீடியோட லிங்க்லாம் இருக்கு பாருங்க, ஐகார்ட்லேயே லிங்க் தரோம். இந்த மார்ட்டின் படம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னா, படத்தோட பட்ஜெட் என்னமோ ஒரு 80 to 120 கோடி, ஆடியோ லான்ச் செலவு மற்ற ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பார்த்து 150 கோடி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா படத்தோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும், 25 கோடி. செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்ப 1 கோடி. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப. இது வந்துட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்துட்டு அபிஷியலா வந்து விக்கிபீடியால போட்டுருக்காங்க. ஓவராலா படம் வந்துட்டு எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. இவர் வந்து இதுக்கு முன்னாடி ராஷ்மிகா மந்தனாவோட பொகரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருப்பாப்ல. இந்த படம் வந்துட்டு அவ்வளோக்கா வெளியில தரல, பட் இந்த பாட்டு வேணா ஹிட்டு. எம்மாடியோ யாரா இது இத்தந்தண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குற நமக்குலாம் வந்து ஸ்டார்டிங்ல பயமா இருந்தது. தம்பி ராஷ்மிகா மேடம் போட்டு நசிக்கிறாதப்பா அப்படிங்கிற அளவுக்கு பாக்குற நமக்குலாம் இருந்தது. பட் வந்துட்டு இந்த பாட்டு வந்துட்டு பயங்கர ஹிட். பட் படம் வந்துட்டு கிரிஞ்சு அல்டிமேட் கிரிஞ்சு. ஓகே, ஆஃப்டர் லாங் டைம் கேப்புக்கு அப்புறம் ஒரு கன்னட சினிமாவை நம்ம வந்து கதற விட போறோம். அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? படத்தோட ஓப்பனிங்ல வந்துட்டு ஏதோ ஒரு பில்டிங்ல வந்துட்டு கன் ஷூட்லாம் நடக்குது. மேல இருந்து ஒரு ஆள் கீழே விழுகிறாரு. இப்படிலாம் காட்டிட்டு டக்குனு ஒரு ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. இந்த டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு யாரோ ஒருத்தர் ஃபோன் காலை வந்துட்டு இவன் வந்துட்டு எல்லாத்தையும் மறக்கணும், அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹீரோவுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஊசியை போடுறாங்க. ஹீரோ வந்து எல்லாத்தையும் மறந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டிங்கன்னா வந்துட்டு போலீஸ்காரங்களே வந்துட்டு பொழக்கிற அளவுக்கு இந்த மார்ட்டினுக்கு வந்துட்டு ஹைப்பை ஏத்துறாங்க. எந்த அளவுக்குன்னா, டேய் இவன் வந்துட்டு பயங்கரமான ஆள் கிடையாது, இவன் ஒரு பீஸ்ட் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு பெரிய கும்பலை சாத்திருக்கான்னா அவன் மனுஷன் இல்ல, அன்னை வேணா பீஸ்ட், ஆனா பழந்தா வேஸ்ட். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ஜெயிலுக்கு கூட்டி போறாங்க. பட் அங்க இருக்க ஜெயில் கைதிகளா வந்துட்டு எந்த அளவுக்கு பில்டப் பண்றாங்க அப்படின்னா, போலீஸை பார்த்தா மற்ற எல்லாரும் பயப்படுவாங்க, பட் இவனை பார்த்து போலீஸே பயப்படும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா பில்டப் பண்ணி நம்ம ஹீரோ வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. படத்தோட ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஒரு பில்டிங்ல வந்து கன்ஷாட் நடக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. அந்த டைம்ல வந்து அகலமான ஒரு பையன் அந்த 50வது மாடியிலேருந்து கீழே விழுந்து ஒண்ணுமே ஆகல, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டும் போதே தெரிஞ்சு போச்சு, ஓகே இந்த படம் உருப்பிட்டுரும் அப்படின்னு. நல்ல வேலை பரங்கி மேல பாறையில விழுந்த, இதே தண்ணீர் விழுந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும். போலீஸும் கைதிகளும் மாறி மாறி பில்டப் ஏத்துறானுங்க. அந்த அளவுக்கு இவன் அவ்வளவு பெரிய அதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டவுட்ல இருக்கும் போதே வந்துட்டு ஹீரோவோட இன்ட்ரோ ஏதோ காண்டாமிருகத்தை சங்கிலி வச்சு கட்டி போட்ட மாதிரி வச்சிருக்கானுங்க. ஜெயில செக்யூரிட்டியை திடீர்னு ஃபுல் டைட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? ஏதோ மதம் பிடிச்ச யானை இந்த ஜெயிலுக்கு கூட்டிட்டு வரானுங்க போல இருக்கு. அண்ணே வந்துட்டு அந்த வேனை விட்டு இறங்குறாரு. ஆளுதாகலமா இருக்கான், மூஞ்சி டம்மி மாதிரி இருக்கு. அடுத்த சீன்லேயே ஸ்டைலிஷான அண்ணனோட வாக்கிங்க காட்டுறாங்க. நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா?
இல்ல ஸ்டைல்ஸ். படம் பூரா வந்துட்டு அண்ணன் கரடி மாதிரி உரிமையினே இருப்பாரு. ஐயோ பயமா அது கடிச்சிடாத. இவர் ஜெயிலுக்குள்ள வந்தோன்னு இவர் சாதாரணமா கொல்ல முடியாதனால குளிக்கும் போது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்றதுக்கு ஆளெல்லாம் வைக்கிறானுங்க. பட் இந்த ஆளுகள்லாம் பார்த்தா டேய் நீங்களா எங்கடா இருக்கிறீங்க, இது ஜெயிலா இல்ல ஜூவாடா? ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் வந்துட்டு பெரிய சைஸ் புரோட்டோசர் மாதிரி இருக்கானுங்க. பட் இவனுங்களையும் வந்துட்டு ஹீரோ வந்து டெரர் பேச வச்சு அடிச்சு எல்லாத்தையும் படுக்க வச்சிடறாப்ல. ஃபைட் பண்ணும்போது ஃபுல்லா ஹூ அம் ஐ, நான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. யாராவது சொல்லுங்கடா. நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர். சார் ஒரு கேன. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோவை கூட்டி கொண்டே உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு கதறி எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சிடறாரு. பட் இந்த சீன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சீன் நம்ம பாகிஸ்தான் நடக்கிற மாதிரி காட்டுவானுங்க. பட் எல்லாமே தமிழ்ல பேசிட்டு இருப்பானுங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. அர்ஜுன் சார் வந்துட்டு இவருக்கு பில்டப் சீன்ஸ்னு பல சீன்ஸ் எழுதியிருக்காரு. பட் ஆளு தான் பார்க்கலாமா இருக்கான். ஆனா மூஞ்சி பார்த்தா அமுல் பேபி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். எந்த சீனுக்குமே இந்த மூஞ்சி செட்டே ஆயிருக்காது. ஏன்னா உனக்கு பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி. படம் ஃபுல்லா வந்துட்டு ஏதோ ஒரு மேனரிசம் ட்ரை பண்ணுமே சொல்லிட்டு எங்க இருந்தோ கண்டுபிடிச்சு இந்த மேனரிசம்ங்கிற பேர்ல மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு படம் ஃபுல்லா. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. போலீஸ் இருந்து தப்பிச்ச ஹீரோ பாகிஸ்தான்ல வந்துட்டு துப்பாக்கி எல்லாம் விற்கிற இடத்துக்கு போறாங்க. இங்க இடமா வந்துட்டு கூடு ரெண்டான்னு சொல்லிட்டு கன் எல்லாம் வச்சு வித்துட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி இடம்ல எங்கயா இருக்கு? இல்ல இந்த படத்துல அப்படி காட்டிருக்கலாம். அங்க ஒரு பாய் கிட்ட போய் நான் யாருன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே பாய் வந்துட்டு ஒரு கிளாமர் சாங்குக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு இந்த பப்புக்கு போப்பா அப்படின்னு சொல்றாரு. யாருன்னு சொல்ல முடியுமா? கேங்ஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க எல்லாம் மீட் பண்ற இடம் ஒன்று இருக்கு, ஜல்கா நைட் கிளப். தெரியும், காலங்காலமா இப்படி ஒரு சீன்ல வந்துட்டு கண்டிப்பா ஒரு கிளாமர் சாங் வச்சே தீருவானுங்க. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? எனக்கு வந்த எங்க போற? முதுகு மட்டும் தான் தெரியுது. அதுக்காக ஸ்கிரீனுக்கு பின்பக்கம் போய் பார்க்க போறியா? ஆமா. அல்ப அங்கிட்டு போய் பார்த்தாலும் இம்புட்டு தான் தெரியும். அந்த பப்பல போய் ஒருத்தனை மீட் பண்ண, சார் உங்க பேர் அர்ஜுன், நீங்க வந்துட்டு ஒரு இந்தியன் அப்படிங்கிறாங்க. நீ எல்லாம் மனுஷன் டென் தானா? இந்த இந்தியன்ல உண்மையாலே ஒரு இந்தியனா? நீங்க தான் அர்ஜுன் சார்? என்னோட பேரு அர்ஜுனா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் கூட்டி போறேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மாட்ட கூட்டி போறாங்க. பட் அந்த அம்மா வந்துட்டு லெஃப்ட் ஐல ஷூட் பண்ணி கொண்டு இருக்காங்க ஆல்ரெடி. அந்த வீட்டில் இருந்து ஒரு ஃபோன் நம்பரை எடுத்து நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு கால் பண்ணுறாரு. கால் பண்ணா டே நீ எங்கே இருக்கிற, நீ திடீர்னு காணாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் வந்துட்டு கேட்குறாங்க. அந்த போலீஸ் வந்துட்டு மார்ட்டினோட ஃப்ரெண்ட் ஆமா, நீ உடனே இந்தியா கிளம்பி வா, வந்து நீ மீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் ஃபோனில் பேச வேண்டாம் நினைக்கிறேன். உன் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். அங்கிருந்து கிளம்பி மும்பைக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ண. ஒவ்வொரு ஃப்ரெண்டையும் மீட் பண்ண ஒவ்வொருத்தனையாக போட்டு தள்ளுறானுங்க லெஃப்ட் ஐல ஷூட் பண்ணி. மார்ட்டின் இதெல்லாம் யாரா பண்றான்னு பார்த்தா அவர் தான் மார்ட்டினா. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. டேய் என்னடா ஒரே குழப்பமா இருக்கு, இதுல யாரா மார்ட்டின் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? பாக்குற நமக்கு தான் வந்துட்டு மார்ட்டின் ரொம்ப மென்டல் மாதிரி தோணும். பட் இந்த படம் பாக்குற நம்மளே எல்லாம் மென்டல் ஆக்கியிருக்கானுன்னு நமக்கு அப்புறம் தான் தெரியும். நான் லூசுதாங்க, நான் லூசுதான். லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி அந்த மார்ட்டின் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும் போது வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டை பாக்குறாரு. அந்த ஃப்ரெண்டு சொல்லி தான் வந்துட்டு இவருக்கு ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுக்கும் இவருக்கு வந்துட்டு ஒரு என்கேஜ்மெண்ட்டே ஆயிடுச்சுன்னு தெரியும். அந்த இடத்துக்கு கூட்டி போனோம்னா ஹீரோயினை கட்டி பிடிச்சி தழுவுறாங்க. நீங்களே பெரிய காதல் குறிப்பாட. ஆமா, காதோல் பண்றீங்களே காதோ. ஆனா இவங்களுக்கு எப்படி லவ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீன் காட்டுவானுங்க, அதனால தாங்கவே முடியல. இப்படி ஒரு கன்றாவியான லவ் ட்ராக் வந்துட்டு எந்த சினிமாலையும் பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இமயமலைக்கு வந்துட்டு நம்ம இந்தியன் கொடி நடுறதுக்காக போறாங்க. அந்த டைம்ல வந்துட்டு ஒரு பனிப்புயல் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்துறாரு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா பார்த்தவங்களுக்கு தெரியுதா இந்த சீன் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு? அதேதான். கூச்சமே இல்ல. உடனே ஹீரோயின் வந்து நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டா, நான் வந்துட்டு பார்டரை தாண்டி போய் அந்த பாகிஸ்தான் பார்டர் நம்ம கொடி நடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நட்டுட்டு அதை சுத்தி மஞ்சள் குங்குமத்தை விட்டுருக்காரு. ஏன்னு கேட்டா கண்டிப்பா அது வந்துட்டு இதை பண்ணது ஒரு இந்தியனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்காரு.
சுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கீங்க. பார்டரை தாண்டி வந்து இந்தியன் பிளாக வைக்கிற தைரியம் ஒரு சவுத் இந்தியனுக்கு தான் இருக்குன்னு அவனுக்கும் தெரியட்டும். கிரிஞ்சுங்க கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்ச். இந்த கிரிஞ்சி சீனை பார்த்து ஹீரோயினுக்கு உடனே லவ் வந்துருது. உடனே ஒரு டூயட் சாங் போயிடுறாங்க. ஆனால் எனக்கு பல நாளாக ஒரு டவுட்டுங்க, எல்லா சினிமாலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு இந்த பனிமலை சீன் வச்சா ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ண மாதிரி வந்துட்டு காட்டிடுறாங்க. பட் ஹீரோயினுக்கு மட்டும் அரைவரையாக விட்டுறாங்க. ஏப்பா அவங்களுக்குலாம் குளிராதா பாவம். ஹீரோ அப்படின்னாலே வந்துட்டு ஹீரோயின் வந்து காப்பாற்ற தான் பார்க்கணும். பட் ஹீரோயினை வெளியே கொண்டு வந்தால் தான் அந்த மார்ட்டினை கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டி வர்றாங்க. அப்போ ஹீரோயினை கொள்றதுக்கு மார்ட்டின் ஆளுங்களாம் வர அவங்கள்ட்ட இருந்து ஹீரோயினை காப்பாற்றுறாரு. அந்த டைமில் தாண்டி வந்துட்டு ஜீப்பெல்லாம் நிற்கிறாரு. ஜீப்பெல்லாம் தூக்குதுங்க. அப்புறம் கார் மேல கண்டக்டர்னா தூக்காதா? ஆமா. இந்த ஃபைட் சீனே பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் பறக்கிற அளவுக்கு அடிக்கிறாரு. பறந்த தேங்காய் மண்டையில உடச்ச உடனே இவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருது. என்னடா வர வர உங்க பனிஷ்மெண்ட் அப்புறம் ட்ரீட்மெண்ட்டா மாறிக்கிட்டு இருக்கு. இங்கனுக்குள்ள ஒரு ட்விஸ்ட். இவ்வளோ நேரத்தை மார்ட்டின் யார் தெரியுமா, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டை ஷூட் பண்றாரு மார்ட்டின். இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வந்துட்டு நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்காக நீங்க இந்த மார்ட்டின் படத்தை பார்க்கலாம். நோ ப்ராப்ளம். ஆமாங்க, ஹீரோ அர்ஜுனும் மார்ட்டின் வந்து ஒரே மாதிரி இருக்காங்க. ஆனால் ஹீரோ அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர். அவர்கிட்ட வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கு. அது வந்து வில்லனோட கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக வந்து பழைய மெடிசன்ஸ்லாம் இருக்கு. அதை இந்தியா வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்துட்டு ஹீரோ அர்ஜுன் வந்து அதை வந்துட்டு சீல் பண்ணி வச்சிருக்காரு. அதை எனக்கு எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் போய் மார்ட்டின் வந்துட்டு ஒரு டீல் போட்டிருக்காங்க. இதுக்காக தான் மார்ட்டின் வந்து அர்ஜுன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. வில்லனோட வந்து மார்ட்டின் வந்து டீல் போற சீன்ல வந்துட்டு செம மாசம் எடுக்கிறேன்னு சொல்லி தமாசா எடுத்து வச்சிருப்பானுங்க. ஏன்னா ஒரு காரை வந்துட்டு 10 வச்சு அதை 10 அடிக்கு மேல தொங்க விட்டு 10 நிமிஷமா பச்சை டைலாக் பேசிட்டு இருப்பான் மார்ட்டின். கார்லாம் வெடிக்காதா? இந்த சீன்ல வந்துட்டு ரைட் பண்ணும்போது ரத்தம் வந்து வருமே. இது எப்படி சீனா வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. காரை எதுக்கு கொடுத்து விட்டுருக்கேன்? ராபிட் ஃபயர் கேம் ஆடணும்னு நினைச்சேன். இப்போ தான் தெரியுது மார்ட்டின் வந்து சாதாரண கிடையாது, பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேங்ஸ்டர்னு சொல்லிட்டு பில்டப் சீன் அடுத்த சீன் என்ன வைப்பாடுங்க அப்படின்னா வந்துட்டு நாய் கூட ரிப்ளா கிடைச்சிட்டு இருக்காரு. கேட்டா பிஸ்கட் விட்டுறாராம். மார்ட்டின் வந்துட்டு இந்த வில்லன்ட்ட ஃபோனை வாங்கி அர்ஜுனுங்கிற கேரக்டர் வந்துட்டு வீடியோ கால் பேசுவான். பட் அந்த கேமரா மறைச்சுக்குவான். பட் எக்ஸ்பிரஷன் கொடுக்கறலாம் இருக்குமே. டேய் மூஞ்சி தெரியாதுடா மறைச்சா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இந்த சரக்கு எப்படியாவது வந்து அர்ஜுன் இருந்து ஆட்டையை போட்டுன்னு சொல்லிட்டு மார்ட்டின் போறப்ப தான் வந்துட்டு 2 பேத்துக்கு வந்து கன் ஷூட்லாம் நடந்திருக்கும். அப்பதான் வந்துட்டு மார்ட்டின் வந்துட்டு அந்த 50வது மாடியிலிருந்து கீழே விடுவாரு. பட் ஒண்ணுமே ஆகாது. அர்ஜுன் ஒரு இடத்துல வந்துட்டு மார்ட்டின் வந்து ஆள்மாறாட்டம் பண்ணி இருக்காரு அப்படின்னு சொல்லி அர்ஜுன் தெரிஞ்சு ஒரு கால் பண்ணுவாரு. இந்த சீனை பார்த்தா அப்படியே தளபதியோட ATM படத்துல இருந்து, அதாவது அழகிய தமிழ்மன் படத்துல இருந்து அப்படியே அபேஸ் பண்ணிருப்பானுங்க. ஹலோ, நான் குரு பேசுறேன். குரு தான் பேசுறேன். படத்தோட பயங்கரமான கிரிஞ்சு சீனே பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சீன் தான். கிரீன் ஸ்கிரீனை போட்டு ஒரு பாலைவனத்தையே செட் பண்ணி ரெடி பண்ணியிருப்பானுங்க. அது அப்படியே தெரியும். அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோ அர்ஜுன் வந்து வேற இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்துட்டு மார்ட்டின் வந்து பீரங்கியில வந்து இருக்கிற எல்லா காரையும் வந்து ஷூட் பண்ணி போட்டு தள்ளுறான். இந்த சீன்லாம் மாசம் வரும் சொல்லி தானே எடுத்திருப்பாங்க. பட் பார்க்குற நம்மளுக்கே இந்த சீன்லாம் தமாசா தெரியும் தான் தெரியல. ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க. இந்த ஃபைட் சீன்ஸ்ல வந்துட்டு மார்ட்டின் கொடுக்குற பல எக்ஸ்பிரஷன் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்குறப்போ நமக்கு வந்தது என்னமோ இந்த ஃபைட் சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு வந்துட்டு மார்ட்டின் வந்துட்டு இன்னொரு இன்பதிர்ச்சி கொடுக்குறாரு. நம்மளுக்கும் இந்த சீனில் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் இருக்கும். என்னன்னு பார்த்தா மார்ட்டின் சுட்டு கொண்ட இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த வில்லனோட வந்துட்டு ஒரு டீல் போட்டிருப்பாங்க. அதுக்காக வந்து மார்ட்டின் வந்து கொண்டிருப்பாரு. பார்க்க போனால் அந்த வில்லன் வந்துட்டு அந்த கண்டெய்னருக்குள்ள துப்பாக்கியும் வச்சிருக்கான். பட் இவன் வந்து தேச துரோகி அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ சொல்ல அர்ஜுன், உனக்கு வந்து இந்த கேங்ஸ்டர் வேணுமா இல்லை அந்த தேச துரோகி வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இதுக்காண்டி மார்ட்டின் கேட்ட ஒரு ஃபேவர் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் நீ போட்டு தள்ளிடு, அது மார்ட்டின் சொல்லி நீ உலகத்தை நம்ப வச்சிரு, நான் எங்கேயாவது போய் ஜாலியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் நிறைய பணத்தை தூக்கிட்டு அப்படியே காணாம போயிடுறாரு. வேற வழி இல்லாம ஹீரோ அர்ஜுன் வந்துட்டு அந்த வில்லனை போட்டு தள்ளிட்டு மார்ட்டினா காட்டி மார்ட்டின் சத்த மாதிரி கட்டிடுவாங்க. இனிமே நான் மார்ட்டினே இல்லடா. அப்ப மார்ட்டின் யாருன்னு சொல்லு. ஓ நீ அப்படி வரியா? அப்பாடா எப்படியோ இந்த கிரிஞ்சி மேக்ஸ் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடான்னு பார்த்தா இருங்க இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுக்குறானுங்க. இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷல் ஒண்ணு இருக்கு. என்னன்னு பார்த்தா வேற நாட்டுல மார்ட்டின் வந்து மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு ஆள் மாறாட்டம் பண்ணி கேர்ள்ஸ் கூட ஸ்விமிங் பூல் சினிமேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போதைக்கு வந்து அர்ஜுன் வந்து கால் பண்றான். ஏய் மார்ட்டின், லெஃப்ட் ஐல வந்து சூட் பண்ணி நிறைய பேர் சாகுறாங்க, நீ தானா அப்படிங்கிறாங்க. மார்ட்டின் கூப்பிடாத, நான் இப்ப ரைனோ அப்படின்னு சொல்லி பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறான். இந்த மொட்டை கெட்டப்லாம் இவருக்கு தாண்டா கரெக்டா இருக்கும்.
டேய் என்னடா மறுபடியும் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி பாத்தியான்னு பயப்படாதீங்க. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் பத்தி 150 கோடியில வந்துட்டு 25 கோடி தான் வந்திருக்கு. அதனால இந்த படத்துக்கு வந்துட்டு பார்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஒருத்தனும் வரமாட்டான். உங்க ஆமத்திங்க 40,000 விளக்கு வச்சு விட்டீங்கடா. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? முரளி இவனே ஓன் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா காசு ரிட்டர்ன் வரான்னு இவங்களுக்கே கண்டிப்பா தெரியும். அதனால பார்ட் 2 வராது, யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லா வந்துட்டு அங்கன வந்து பெருசா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். அது வந்து பாடி ஷேம்னு எடுத்துக்கூடாது. நம்ம பாடி ஷேம் பண்ணது வந்துட்டு துருவ் சர்ஜாவை கிடையாது, அந்த மார்ட்டின்ங்கிற கேரக்டர் தான். இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. அதுக்கு மேல வந்துட்டு இல்லடா நீங்க தலைவரை பத்தி தப்பா பேசிட்ட அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க, நானும் முட்டு கொடுக்குறேன். இந்த மார்ட்டின் படத்தை நீங்க பாத்துறீங்க அப்படின்னா வந்து வீடியோக்கு லைக்க போட்டுருங்க. இல்ல ப்ரோ நான் இன்னும் பார்க்கல, உங்க வீடியோ தான் பாத்துறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் முடிவு நீங்க பார்க்கணுமா அப்படின்னு உங்க மனோதைரியத்தை பாராட்டி அடுத்த வீடியோல வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். சரி ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. டாடா பை பை, வஸ்தா.